ஐந்தாவது பாகத்துடைய நுழைவு, நான்காவது பாகத்தின் நிறைவுல பஞ்சவன் மாதேவியை ஒரு தம்பதிகள் சந்திக்கிறாங்க. அவங்க குழந்தை இல்லாத தம்பதிகள். அவங்களுக்கு குழந்தை வரம் வேண்டி ஒரு முனிவர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார், மருத்துவம் கொடுக்கிறார். அவன் ஒரு பொம்மைகள் செய்யக்கூடியவன். அவன் ஒரு அருமையான கிருஷ்ணர் பொம்மை செய்திருக்கிறான். பஞ்சவன் மாதேவி அவங்க சந்திக்கிறாங்க. அந்த பஞ்சவன் மாதேவிக்கு அந்த கிருஷ்ணர் பொம்மையை பரிசளிக்கிறாங்க. பரிசளிச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. பஞ்சவன் மாதேவி அந்த கிருஷ்ணர் சிலையை வைத்து பாருங்க, இவங்க பெரிய சைவ குடும்பம், ஆனாலும் அந்த வைணவத்தை இவர்கள் விடவில்லை என்பதை காட்டுறாரு. அந்த கிருஷ்ணர் சிலையை வைத்து நான் பூஜிக்கிறேன்னு சொல்றாங்க. உடனே அந்த அவருடைய அந்த பெண்மணி புத்தான பொன்னகை அங்க கேட்கிறா, அம்மா இந்த சிலையை நீங்கள் ஏன் பூஜிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்கிறாள், நான் எனக்கு குழந்தை வர இனி தேவையில்லை, நான் தான் என்ன மகளாக்கிட்டேனே, அதனால எனக்கு தேவையில்லை. ஆனால் என் மகன் ராஜேந்திர சோழன் இருக்கிறான், அவனுக்கு வாரிசுகள் வர வேண்டும். இந்த சோழ மண்டலம் பரம்பரையாக தலைத்து வழங்க வேண்டும். அவன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என் மகன். அதற்காக நான் இந்த சிலையை பூஜிக்க போகிறேன்னு சொல்லி அதை வணங்குகிறார். அப்படி அவள் பேசிக் கொண்டிருக்கிற போது ராஜேந்திர சோழன் படி ஏறி மேல வரான். மேல வெளியே நின்று இதை கேட்டுக்கிட்டே இருக்கான். கேட்டுக்கிட்டே இருந்துட்டு மெல்ல திரும்பி கீழே இறக்குறான். அவன் நினைச்சுக்கிட்டே போறான், நம் தாய் பஞ்சவன் மாதேவி நமக்கு மட்டும் தாய் அல்ல, இந்த உலகத்துக்கே அவள் தாய். எவ்வளவு தாயுள்ளம் இருந்தால் இப்படி இந்த சோழ மண்டலத்தை அவள் நேசிப்பாள் அப்படின்னு அவன் நினைத்து கொண்டே இறங்குறான். இதுதான் நான்காவது பாகம். 5வது பாகம் உள்ள வருவோம். அப்படி உள்ள வந்த உடனே 5வது பாகம் ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிடும் 10 நிமிஷத்துல. ஏன்னா அது ரொம்ப என்னன்னா இது ஒரு போர் மேகம். இதாங்க 5வது பாகம் முழுக்க போர் தாங்க. போர் பத்தி தான் பேசுறாங்க. ஏன்னா ஒரு 125 பக்கம் போரை பத்தி மகனும் பையனும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், நீ என்ன பண்ற, நான் என்ன பண்றேன், யாரு முதல்ல படை தலைமை தாக்குவது. ராஜேந்திர சோழன் சொல்றான், என்கிட்ட ஒரு படை இருக்குப்பா, கவலையப்படாதீங்க, உள்ள இறங்கி தோம்சம் பண்ணிடுவோம் அப்படிங்கிறான். இவன் சொல்றான், அதுதான் உன்னோட படையை பிரிச்சு பேசுற, அப்ப என் படை வேற உன் படை வேறையா அப்படி இப்படியாக அந்த உரையாடல் ரொம்ப அழகா போய்கொண்டே இருக்கிறது. இப்போ பாருங்க, இப்போ ஒரு ஊருக்கு போறார் ராஜராஜ சோழன். அந்த ஊர் மக்கள் அந்த ஊரை காலி செய்யணும் அப்படின்னு அரசு முடிவு செய்யும். ஏன் அப்படின்னா அந்த ஊரில் நிறைய புற்றுகள் இருக்கிறது. அந்த புற்று மண் கோவில் கட்டுவதற்கு தேவை என்று பெருந்தச்ச சொல்லிடுறார் ராஜராஜ சோழன். மண்ணா, எனக்கு அந்த ஊர்ல இருக்கிற மண்ணு தேவை, புற்று மண், அது ரொம்ப நைஸா இருக்கும், அது ரொம்ப எனக்கு தேவை. நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, அந்த மக்களை எல்லாம் அப்புறப்படுத்தி வேறு இடம் அவங்களுக்கு கொடுத்துருங்க, வீடு கட்டி கொடுத்துருங்க, என்ன வேணா பண்ணுங்க, அந்த மண் வேணும் மன்னனே அப்படின்னு சொல்லிடலாம். உடனே பஞ்சவன் மாதேவி அவங்கள்ட்ட பேசுறாங்க. பேசி அவங்களை சமாதானப்படுத்தி, நீங்க எல்லாம் ஊருக்கு போங்க, உங்களுக்கு தக்க முறையில் எல்லாம் செய்து கொடுக்கப்படும் சொல்லிடுறாங்க. அந்த ஊருக்கு ராஜராஜன் நேரடியாக போனோன்னு போய் பேசணுன்னு அந்த மக்கள் ஒரு வழியா ஒத்துக்கிறாங்க. என்ன பண்றது, மாமன்னரே கேட்கிறாரு, ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு, சரி மன்னா, நாங்க வேணா போயிடுறோம், ஆனால் இந்த ஊரில் இருக்கிற பாம்புகள், நாங்க வேணா நீங்க பேசுற நீங்க வாசிக்கிற மகனிக்கு மயக்குவோம், இந்த ஊர்ல வெறும் பாம்புகளா இருக்கு, அது போயிடுமா, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்பாங்க. உடனே மன்னன், பாம்பு புற்று எங்கே இருக்குது, பெரிய பாம்பு புற்று அப்படின்னு கேட்பாரு. உடனே அங்க கை காமிப்பாங்க. அப்படியே ராஜராஜ சோழன் பாம்பு புற்றுக்கிட்ட போய் நிற்பான், இன்னும் வணங்குவான். வணங்கி, நீங்கள் கண்ணுக்கு தெரியாத தேவதைகள் எங்கும் நிரப்பி இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு, ஏ புனித தேவதைகளே, எங்கே இருந்தாலும் இங்கே இறங்கி வாருங்கள், ராஜராஜ சோழன் பணிந்து உங்களை வேண்டிக் கொள்கிறான், இந்த ஊரை விட்டு நீங்கள் செல்லுங்கள். இந்த மண் அந்த மாபெரும் லிங்கத்திற்கு, மாபெரும் கோவிலுக்கு, பரமேஸ்வரன் சொல்றான் அந்த கோவிலை, நம்ம இப்ப பிரகதீஸ்வரன் சொல்றோம், பரமேஸ்வர சுவாமின்னு தான் அதுக்கு பேரு சொல்றான். பரமேஸ்வரனுடைய கோயில் கட்டுகிறேன், உங்கள் மண் எனக்கு தேவைப்படுகிறது, தயவு கூர்ந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள், நீங்கள் இந்த இடங்களை விட்டு செல்லுங்கள் அப்படின்னு ஒரு வணக்கம் போடுறான். வணக்கம் போடுறது கண்ணை மூடி நின்று ப்ரே பண்றான். பாருங்க, உள்ள இருந்து ஒரு பெரிய நாமம் மேல வருது, வீட்டு மேல நிற்குதுங்க. உடனே தன் மேல கூடிய பெரிய சால்வை, பட்டு சால்வை, அதை அப்படியே உருவுறான். உருவி தூக்கி அந்த புத்து மேல போடுறாங்க. யோசிச்சு பாருங்க, அப்படியே தூக்கி அந்த புத்து மேல போடுறான். போட்டுட்டு ஒரு பெரிய வணக்கம் பண்ணிட்டான். வணக்கிட்டு அப்படியே திரும்பி வரான். பாருங்க, அந்த பாம்பு அப்படியே கீழே இறங்குது. இறங்கி அப்படியே வெளியில போதுங்க. ஒவ்வொரு பாம்பாக புற்றிலிருந்து வெளியேறுது. கதை எப்படி மெய் சிலுக்குறான். அவன் ராஜராஜ சோழன் எவ்வளவு ஒரு ஆற்றல் மிக்கவனாக இருந்திருக்கிறான். அருமையான காட்சி. அடுத்து இப்போ போர் ஆலோசனைகள் நடக்குது. பயங்கரமா ராஜேந்திர சோழன், அருண்மொழி எல்லாம் மேலை சாளுக்கியத்தின் மீது படையெடுக்கணும்.
படையெடுப்பதற்கு கூட ஒரு காரணம் என்னன்னா, அப்ப கூட பாருங்க, இந்த படை வந்து அவர்கள் எல்லாம் தொல்லை செய்கிறார்கள் என்பதாக மட்டுமல்ல, நமக்கு நிறைய பொண்ணும் பொருளும் தேவைப்படுகிறது. எதுக்கு? கோயில் கிட்ட பொன் கூரை வேணும், பொன்னால சிலைகள் செய்யணும், நிறைய பொன் தேவைப்படுகிறது. அப்ப நம்ம வந்து ஒரு பெரிய படையெடுப்பு நடத்துவோம். மேலை சாளுக்கியம் அவன் வேற தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். எடா படையெடுப்ப இவர்கள் எல்லாம் படையை கட்டுகிறாங்க. எல்லாரும் இறங்குறாங்க. மந்திர ஆலோசனை செய்யப்படுகிறது. அங்க போயிட்டாங்க. போன உடனே அந்த பக்கம் ஒரு பெரிய ஆறுக்கு அந்த பக்கம் அவங்க நிக்கிறாங்க. இந்த பக்கம் நின்னா பெரிய லட்சக்கணக்கான படை வீரர்கள் இங்கும் அங்கும் நடக்கிற மாதிரி தெரியுது. ஆனா ராஜராஜ சோழன் உத்து பார்க்கறான். பார்த்தோன்னா அவருக்கு ஒரு டவுட் வருது. இவர்கள் எல்லாம் ஒரே மாதிரி இப்ப மார்ச் பாக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படி நடக்கிற மாதிரி தெரியுது. என்னடா அது, அவன்கிட்ட அவ்வளவு நம்முடைய ஒற்றர்கள் செய்தி கொடுத்தது படி பார்த்தா அவன் இவ்வளவு படைகள் வச்சிருக்க முடியாது. இது பொய்யா தெரியுது. இதை நம்ம வந்து பரிசோதிக்கணும். அப்புறம் தான் நம்ம இந்த ஆத்த கடந்து அங்க போய் சண்டை போட முடியும். இல்லைன்னா இவ்வளவு பெரிய படை, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான படை வீணடிக்க கூடாது. அது படை என்பது, போர் என்பது எவ்வளவு கொடூரமானதுன்னு உனக்கு தெரியல அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ ஒரு ஒற்றர் படை இங்க இருந்து அனுப்புவோம் அப்படின்னு ஒரு 6-7 அந்தணர்கள், சாமி நாங்க உங்களுக்கு உதவுறோம், எதுக்குமே உதவுறோம்னு சொன்னீங்கல்ல, இதுக்கு உதவுறோம், நாங்க காசி யாத்திரை போற மாதிரி அந்த ஆத்த கடந்து அந்த பக்கம் போறோம், அவன் எங்களை கொல்ல மாட்டான், அவங்கள்ட்ட பேசிக்கிறோம், அங்க ஒற்று ஆராய்ந்து எவ்வளவு வீரர்கள் இருக்காங்கிறத உங்களுக்கு நாங்க ஆத்துல மறுபடியும் குதிச்சு நைட் ஒரு நைட்டா உங்களுக்கு செய்தி சொல்றோம்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனா இது மட்டும் பத்தாதுன்னும் போது பிரம்மதேவர் வந்து நிக்கிற, பிரம்மராயர் நின்று இதுக்கு ஒரு சரியான ஆள் வேணும்னும் போது வைணவதாசன் அப்படின்னு இவனுடைய தலைமை ஒற்றன் வைணவதாசன், அவனை இறக்குவோம் அப்படின்னா அவன் நானும் போறாங்க. உடனே ஆத்து உள்ள குதி போ, அவங்க என்ன நடக்குன்னு பார் அப்படின்னு அப்படியே இறங்கி உள்ள போறாங்க. போய் பார்த்தா வெறும் பொம்மைகளை செஞ்சு வச்சிருக்கான் நிறைய. எப்படி ஐடியா பண்ணிருக்கான் பாருங்க அவன். இந்த காலத்துல எல்லாம் அப்படியே பண்ணிருக்காங்க. வெறும் வைக்கோல் பொம்மைகளை செய்து அதுக்கு வந்து வீரர்கள் போற ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டு நிறைய நிக்க வச்சிருக்கான். தூரத்துல இருந்து பார்த்தா இன்னைக்கு மாதிரி எனக்கு பைனாகுலர் எல்லாம் இல்ல போட்டுருக்கு. அதனால தூரத்துல இருந்து பார்த்தா வீரர்கள் நிக்கிற மாதிரி தெரியும் நினைச்சு ஏமாறுவாங்க. ஆனா அங்க வெறும் 90,000 வீரர்கள் தான் இருந்திருக்கிறார்கள்னு ஒட்டு கண்டுபிடிச்சான். கண்டுபிடித்து இங்க வந்து சொல்றதுக்குள்ளாக வைணவதாசன் ஒற்றன் என்பதை அவர்கள் கண்டுபிடிச்சான். அந்த மேலை சாளுக்கியம் கண்டுபிடிச்சு வைணவதாசனை கட்டி போட்டு அடி நடிக்கிறேன். இப்படி எப்படிலாம் இல்லை, அதான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். போர் என்று வந்து விட்டால் கருணைக்கு அங்க இடமே அடி பிச்சு எடுத்துறாங்க வைணவதாசன். அங்க இருந்து அந்த 6 பேர்ல ஒருத்தன் அடி வாங்கிட்டு தப்பிச்சு பூச்சனான் ஆத்துல. அவனை வந்து ஈட்டி எரிஞ்சிட்டே இருக்காங்க. எப்படியோ அடிச்சு பிடிச்சு உருண்டு ஏறி வந்து இங்க வந்துடுறான். இவங்க கிட்ட வரணும், இவங்க ஆளுங்களாம் உள்ள குதிச்சு அவனை காப்பாத்தி உள்ள இழுத்துருவான். இது என்னன்னு சொன்னா அவன் எல்லா உண்மையும் சொல்லுவான். அண்ணா அங்க இத்தனை லட்சம் பேர் இல்லை, வெறும் 90,000 பேர் தான், அதெல்லாம் வைக்கோல் பொம்மைகள். சரி வைணவதாசன் என்னன்னா அப்படியே வாங்கி பண்ணிக்கிறான். ஏன் வைணவதாசன் அடிக்கப்பட்டான், பயங்கரமா அவன்கிட்ட மாட்டிக்கிட்டான், என்ன நடக்கும்னு தெரியல. உடனே அவருக்கு ரொம்ப கோமல். ஏன்னா ரொம்ப நேசிக்கிற ஒரு பெரிய தலைமை ஒற்றன் வைணவதாசன், பயங்கரமான ஆள். அவனை நம்ம இழந்துருவோமோன்னு இவன் பதற ஆரம்பிச்சோன்னே உடனே அப்படியே சுத்தி பார்க்கலாம். எல்லாரும் தயாரா நிக்கிறாங்க. இறங்குவோமா அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா எல்லா வீரர்கள் பக்கத்துல ராஜேந்திர சோழன், இந்த பக்கம் விமலாதித்தன் வந்துடுறான். குந்தவையோட இவரோட மகள் குந்தவையோட கணவன் விமலாதித்தன், அவங்க ஊர்ல இருந்து அவன் வந்துடுறான். அந்த பக்கம் வந்தியத்தேவர், பழுவேட்டரையர் எல்லாம் நிக்கிறாங்க. அந்த முழுமுடி சோழர், அப்படி பெரும் படையை நிக்குது. எல்லாம் கண்ணு எப்படி திரும்பி இறங்கலாம் நானே இறங்கலாம். முதல்ல ராஜராஜன் குதிக்கிறான். இதுக்கு முன்னாடி பாருங்க, பஞ்சமன் மாதேவி இந்த போருக்கு அழைத்து வந்து விடுகிறான் ராஜராஜ சோழன். பஞ்சமன் மாதேவி சொல்றான், நான் போருக்கு போறேன், நீ சும்மா அந்த அரண்மனைக்குள்ளே இருந்து பார்க்காத, உலகத்தை சுற்றிப்பார், வா என்னோட வா, விதவிதமா உனக்கு காட்சியை காட்டணும்னு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்தா அங்கங்க உட்காந்து பேசுறது, பாடுறது, ஆடுறது, இப்படியே வழிநெடுக கூட்டிட்டு வரான் ராஜராஜன். அப்ப எல்லாம் பேசிக்கிறாங்க. நம்ம மன்னர் போருக்கு போற மாதிரியே தெரியலையே, அங்கங்க பாட்டும் கூத்தும் கேள்விக்குமா போறாரு, இவரு யாரா அடிக்கிறான். உடனே அப்ப பஞ்சமன் மாதேவி கேட்கிறான், நீங்க என்ன பண்றீங்க? ராஜராஜன் சொல்லுகிறான், நான் போருக்கு போகிறேனே தவிர அந்த ஆக்ரோஷம் எனக்கு அங்குதான் வரும், என் மனம் உள் மனம் அமைதியாக இருக்கிறது. அவன் எவ்வளவு ஒரு ஞான நிலையில் இருந்து நம்ம மக்களை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும், அப்பதான் மக்கள் உற்சாகமாக இருப்பார்கள். அதனாலதான் இந்த ஆடல் பாடல். இப்படியாக பஞ்சமன் மாதேவி அந்த போருக்கு அவன் கூட்டிட்டு வராங்க. அவன் நின்று பிரமிச்சு பாக்குறான். இவன் டமால், இவன் முதல்ல உள்ள இறங்கி மேல ஏறி சீறி பாயுது. எல்லாரும் உள்ள இறங்குறாங்க. இவங்க வர்ற வேகத்தை பார்த்தோன்னே அவன் பின்வாங்கி கலைந்து போகிறான். இவர்கள் அவர்களை ஆட்கொள்கிறார்கள். அவ்வளவுதான், சூறையாடுங்கிறான் ராஜேந்திர சோழன். அவன் எப்பயுமே ரொம்ப கொடூரமானவன். சூறையாடுங்கிறான். அவ்வளவுதான், அங்க ஒருத்தனை விடாம அடிச்சு நொறுக்கி எல்லாம் முடியுதுங்க. அவ்வளவுதான். அது ரொம்ப கொடூரமா இருக்கு, மிக கொடூரம் போர்க்காட்சி.
எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க. ஓகே, அப்போ இப்போ இதுக்கு இடையில அந்த அந்தனர் வந்து நிசும்ப சூதனிக்கு வந்து சண்டி ஹோமம் வளர்த்து நம்மளுடைய மன்னன் வெற்றி பெறணும்னு வேண்டிக்கிறாங்க. அது ஒரு புறம் நடக்கிறது. இப்படி விமலாதித்தனை போய் வந்தியத்தேவரை பார்த்து கூட்டிட்டு வர்றாரு. ஏன்னா குந்தவைக்கும் விமலாதித்தனுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கு. அவன் மகன் குந்தவைக்கும் விமலாதித்தனுக்கும். அவனை சரி கட்டி வந்தியத்தேவர் கூட்டிட்டு வர்றாரு. இதெல்லாம் இந்த 5ஆம் பாகத்தில் நடக்குது. இறுதியாக போர் முடிகிறது. இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். பெரிய வண்டிகள் நிறைய பொண்ணும் பொருளும் எடுத்துக்கொண்டு ஊர் திரும்ப தொடங்குகிறார்கள். வைணவதாசன் எங்கே என்று பார்த்தால் அவன் இறந்து கிடக்கிறான். அதே மன்னர் வந்து அப்படியே உடஞ்சி போயிடுறான். எவ்வளவு பெரிய தலைமை ஒற்றனவன், எவ்வளவு செய்திகளை நமக்கு சேகரித்து கொடுத்தான். அதை விட பிரம்மராயனுடைய சீடனம், அவர் மனசு உடைகிறார். ராஜேந்திர சோழன் வந்து கோபம் ஆகிறான். அப்படியே அவனை தூக்கி கொண்டு ஊருக்கு வந்து சேர்கிறார்கள். பாகம் 5 நிறைவடைகிறது. நிறைவான பாகம் 6க்கு செல்லும்.